மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வணக்கம். நீங்கள் பேசின பேச்சு உங்களுக்கு சரியாக இருக்கா? இல்லை நீங்கள் பேசின அந்த ஆபாசமான பேச்சு, இரட்டை அர்த்தம் உள்ள பேச்சை உங்கள் ஒய்ஃபு அவங்க கரெக்டுன்னு சொல்லுவாங்களா? இல்லை உங்கள் தாயார் கரெக்டுன்னு சொல்லுவாங்களா? இல்லை பெண் குலத்தில் பெண்கள் யாராச்சும் ஒருத்தர் அது சரின்னு சொல்லுவாங்களா? சும்மா கட்சிக்காரங்க ஒன்றா உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பாங்களே தவிர, உங்கள் கைதுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பாங்க தவிர, ஆனால் நீங்கள் சொன்ன கருத்து அந்த ஆபாச வார்த்தையை சரின்னு சொல்லிட்டு எந்த பெண்ணும் சொல்ல மாட்டாங்க. அப்படி அவங்க சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்க பெண்ணே கிடையாது, அவங்க வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நான் சொல்லுவேன் நான். அதனால் இந்த மாதிரி ஒரு இழிவான பேச்செல்லாம் பேசாதீங்க. திரிஷான்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நடிகை என்ன அவ்வளோ கேவலம் போச்சா? நீங்கள் அதே நடிப்பு துறையிலேருந்து தானே நீங்களும் வந்தீங்க. நடிகை எல்லாமே தப்பானவங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கருத்தா? தப்பு இல்லை, நீங்களே ஒரு நடிகைக்காக விஷம் குடிச்சு வருதானே. அப்படி இருக்கும்போது மற்றவங்கள பற்றி விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு? தப்பு இல்லையா இது? அதுவும் பொது வெளியில் அது அதை கைத்தட்டி வர சிரிக்கிறாங்க. அவங்க எந்த தாய் வயிற்றில் பிறந்தாங்கன்னு தெரியல. டோட்டலாக நீங்கள் பேசின பேச்சு உங்கள் கட்சிக்கு கெட்ட பேர். ஓகேங்களா? எத்தனை வருஷமாக கட்டி காத்த கட்சி அது. இந்த கட்சி இதே போல் பேசி பேசி மக்கள் வெறுப்பு அடைஞ்சிட்டாங்கன்னா, நாளைக்கு நீங்கள் எலெக்ஷனில் எந்த முகத்தை வச்சு நீங்கள் ஓட்டு கேட்பீங்க? தாய்க்குலம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா சொல்லுங்கள்? உங்கள் கட்சியில் இருக்கிற தாய்க்குலம் ஒன்றா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பொதுவான தாய்க்குலங்கள்லாம் உங்களை வெறுக்க தானே செய்வாங்க. இது ஏன் உங்களுக்கு புரியலை? அதாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்க வேண்டியது தான். நீங்கள் தனிப்பட்ட முறையிலையோ இல்லை உங்கள் அரசியல் ரீதியாகவோ தாவேக்காவை எதிர்த்து பேசுங்க. நீங்கள் ஆட்சேபனை எதுக்குன்னா தெரிவிக்கலாம், உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. ஆனால் ஒரு பெண்களை பற்றி இழிவாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு கட்சியுடைய வளர்ச்சி இப்போ ஏடிஎம்கே உடைய நிலைமை என்ன ஆகிட்டுருக்கு பாருங்கள். உங்களுக்கு அது ஒரு பாடம் இல்லையா உங்களுக்கு? இனிமேலுக்கும் அது போல் செய்யாதீங்க. அப்படி செய்யாமல் இருந்தால் தான் மக்கள் உங்களை ஏற்றுவாங்க. இனிமேலுக்காவது நீங்கள் கட்சியை வளர்க்க முடியும். நன்றி, வணக்கம்.